ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது பசங்க ஊர்லேருந்து வந்திருந்தப்போ, நம்ம வெளியில போனப்போ எடுத்த வீடியோஸ் தான். பசங்களுக்கு பம்பரம் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, இந்த மாதிரி நெறைய விளையாட்டுங்க எல்லாமே என் தங்கச்சி தான் சொல்லிக் குடுத்தா. அவள மாதிரி இந்த மாரி நாங்க யாருமே ப்ராப்பரா விளையாட மாட்டோம். அவளும் சூப்பரா விளையாடுவா. எத்தன வருஷம் கழிச்சு விளையாண்டாலும், அதே மாதிரி சூப்பரா விளையாடுவா. எப்படி தான் இதெல்லாம் அவளால முடியுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பசங்கள அப்படியே விளையாட வச்சுட்டு, நேரா இந்த வேஃபர்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல இந்த வேஃபர்ஸ் பத்தி போட்டிருப்பேன். அத பார்த்ததுலேருந்து பசங்க கண்டிப்பா இத வாங்கி குடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. சரி ஊருக்கு வாங்கடா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி ஊருக்கு வந்த உடனே வாங்கி குடுத்தாச்சு. அது எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஆனா வாங்க போறோன்ன உடனேவே அவங்களுக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பி. உண்மையாவே இந்த வேஃபர்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு. எங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது வாங்கும்போதே நான் என் தங்கச்சிகிட்ட சொன்னேன். திரும்பவும் இன்னொரு பீஸ் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்டின்னிட்டு. ஆனா, அவ வேண்டாம் இதையே பசங்க ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. அதே மாரி ஒண்ணு சாப்பிடுறதே அவங்களுக்கு ரொம்ப தெகட்டி போயிடுச்சு. இத வாங்கி குடுத்த உடனே அவங்க ஃபேஸ்ல இருந்த ஒரு ஹாப்பினஸ் சொல்லவே வேணாம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்ட்டாங்க. பசங்க இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயத்துங்கள அப்பப்போ பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்கள பார்க்குறப்ப நம்மளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது நம்ம தங்கச்சி தான். இத ரெடி பண்ணி குடுக்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. சரி நின்னுக்கிட்டே சாப்பிட்டா எப்படி அப்படின்னிட்டு போய் உட்காரலான்ட்டு ஒரு இடத்த பார்த்து உட்கார ஆரம்பிச்சுட்டோம். பசங்க தேங்க் யூ சொல்லி சொல்லி என் தங்கச்சிய வெட்கப்பட வச்சுட்டானுங்க. எனக்கு எப்பவுமே இந்த ட்ரிபிள் சாக்லேட்லாம் ஃபேவரைட். எல்லாரும் சன்செட் ஆகறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என்னோட தங்கச்சி ஒரு முக்கியமான வேலையா போயிட்டோம். என் அக்கா அப்படியே பசங்கள நடக்க வச்சு காந்தி சிலை வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டா. சரி அங்க போயிட்டு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கி தரலான்ட்டு அவங்கவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதையும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அது என்னமோ தெரியல. மத்த இடத்துங்கள்ல பானிபூரி வாங்கி சாப்பிடுறத விட இந்த பீச்ல வாங்கி சாப்பிடுறது ஒரு விதமான ஜாலி தான். நடந்து வந்த டயர்ட்ல பாவம் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டானுங்க. நைட் வரைக்கும் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டானுங்க. வெயில் நாள் ஸ்டார்ட் ஆனாலும் பீச்லயும் ஏன் இவ்ளோ வேர்க்குதுன்னு தெரியல. சுத்தமா காத்தே இல்ல. பீச்சுன்னு தான் பேரு. காத்தே இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பப்போ ஏதோ லைட்டா அப்படி காத்து. ரொம்ப நாள் கழிச்சு நெறைய விஷயங்கள் பேசுனோம். நாங்க வந்து பசங்க கூட எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். நெறைய விஷயங்கள் எங்ககிட்ட அவனுங்க பேசுவானுங்க. ரொம்ப நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எங்களுக்குள்ள. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். பீச்சுக்கு வந்து குளிக்க வைக்காம கூப்பிட்டு போறோன்ட்டு பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
போன டைம் டிசம்பர்ல வந்தப்பவும் பசங்கள குளிக்க வைக்கவே இல்ல. பீச்ல குளிக்கிறதுக்காகவே தாங்க இவனுங்க பீச்சுக்கு வருவானுங்க. அங்க திருச்சியில பீச் கிடையாது. ஸோ இங்க வந்தேன்னா அவனுங்களுக்கு பீச்னா அவ்ளோ ஒரு சந்தோஷம். என் அக்கா மட்டும் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. ஸோ நாங்க மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டோம். பாவம் அவள பார்க்க வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா பீச்லேருந்து பெரிய அக்காவோட வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க வந்து எல்லாரும் சூடா ஒரு காஃபி குடிச்சாச்சு. அக்கா வேலைக்கு போறதுனால எங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ கிடைக்கிற டைம்ல அப்பப்போ இந்த மாதிரி ஹேப்பியா இருக்க வேண்டியது தான். அப்படியே எல்லாரும் நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.